21ஆம் விதி. ப்ளே எ சக்கர் டு கேட்ச் எ சக்கர். சேம் ஜம்பர் தன் யுவர் மார்க். எப்போவுமே எந்த ஒரு மனிதனும் தன்னை மற்றவனை விட குறைவாக நினைக்க விரும்ப மாட்டான். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய அப்போனண்ட்டுக்கு நம்மளை விட ஒரு சுப்பீரியர் ஃபீல், அதாவது நம்மளை விட அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாகவும் நம்மளை விட அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டுன்ற மாதிரியும் அவங்கள உணர வச்சிட்டோன்னா நம்ம வேலை அங்கே ரொம்ப ஈஸியாக நடந்துடும். ஏன்னா அடுத்து நம்மளோட திட்டம் என்ன, நடவடிக்கைகள் என்னன்னு அவங்க யோசிக்க கூட மாட்டாங்க. வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்லுவாங்கள்ல, புகழ்கிற மாதிரி புகழ்ந்து நம்ம வேலையை தந்திரமாக சாதிச்சுக்கிறது. 22ஆம் விதி. யூஸ் த சரண்டர் டாக்டிக் ட்ரான்ஸ்ஃபார்ம் வீக்னஸ் இன்டு பவர். நம்ம பலவீனம் அடைஞ்சிருக்க நேரத்தில் நம்மளோட பலமானவர்களை எதிர்க்கிறத விட சரணடைகிறது தான் புத்திசாலித்தனம். இந்த சரணடைஞ்சிருக்க காலத்தில் நம்மளுடைய பலவீனங்கள் அனைத்தையும் பலமாக மாற்றிக்கிட்டு சரியான நேரம் வரும்போது வெளிப்பட்டு அதிகாரம் செலுத்துவது தான் புத்திசாலித்தனம். இதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டுமா? ஒரு ஊரில் ஒரு அம்மா இருந்தாங்களாம். அவங்க தான் அந்த ஊரையே ஆட்சி பண்ணாங்களாம். அவங்களுக்கு உதவியாளராக ஒரு பெண்மணி வந்து சேர்றாங்க. எல்லா உதவிகளும் பண்ணுறாங்க. அந்த அம்மா இறந்ததுக்கப்புறமா அந்த பெண்மணி சொன்னாங்களாம், இனிமே நான் தான் சின்னம்மா, நான் தான் இனி ஆட்சி பண்ணுவேன்னு சொன்னாங்களாம். அந்த மாதிரி 23ஆம் விதி. கான்சன்ட்ரேட் யுவர் ஃபோர்ஸஸ். எப்போவுமே பல விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணுறதை மீறி ஒன்றில் ஃபோக்கஸ் பண்ணால் நம்ம அதை ஜெயிக்க முடியும்னு சொல்லுவாங்களே, அது இங்கே அதிகாரத்துக்கும் பொருந்தும். பல விஷயங்களை கவனம் செலுத்துறதை விட்டு நம்மளோட விஷயத்தை ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணும்போது அங்கே நம்மளுடைய பவர் வந்து ரொம்ப எஃபெக்டிவாகவும்